வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழியின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிங்க. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற காரியம், தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். அல்லேலூயா. தரித்திரம் எனக்கு என் குடும்பத்திற்கு ஏன் வருது, அதை ஏன் தேவன் எனக்கு அனுமதித்தார் என்று சொன்னால், வேத புத்தகம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, நீ நித்திரை மயக்கத்தின் ஆவியில் பிடிக்கப்பட்டிருக்கிறபடியினால் உனக்கு இந்த பலவீனம் கடந்து வருகிறது. நான் சபையிலானாலும் சரி அல்லது உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி, அநேகரை நான் உற்று பார்க்கிறது வழக்கம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கடன் தொல்லை, ஏன் இந்த வியாகுலம், ஏன் இந்த அவமானம் என்று சொல்லி நான் வேதத்திற்குள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த குடும்பம் ஒரு மயக்கத்திலே மயங்கி கிடக்கும். என்ன மயக்கம் என்று கேட்டால் நித்திரை மயக்கம். கேட்டால் ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, வேத வசனத்தை கேட்க முடியவில்லை, வேத வசனத்தை வாசிக்க முடியவில்லை, தூக்கம் வருகிறது. இதை யார் சொல்லுகிறானோ, இது யாருக்கு நடக்குதோ அவனுக்கு தேவனால் கடந்து வரக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் வரவே வராது என்று சொல்லி நான் திட்டவட்டமாக சொல்லுவேன். ஏனென்றால் அது வேதம் அப்படியாக சொல்லுகிறது. ஆனா என்னதான் வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய காதிலே கடந்து வந்தாலும், செவிடன் காதிலே சங்கூதன கதையாக நாம் அத்தனை பேரும் நித்திரை மயக்கத்தினுடைய ஊடாய் மயங்கி கிடக்கிறோம். வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவாக சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, ஆமென், விரும்பினால் தரித்திரனாவாய். விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். அப்போ உனக்கு கஷ்டம் இல்லை, அப்ப கை நிறைவா இருக்கும், இருதய நிறைவா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஏனென்று சொன்னால் எந்த கஷ்டமும் இல்லாதபடி. தூக்கத்தை வெறுத்தால் நீ கஷ்டத்தை விட்டு விலகுகிறாய் என்ற அர்த்தம். இது கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன பண்றது? பிசாசு பிடிச்சி ஆடி 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 தூங்கிட்டு இருக்கிறோம். கேட்டா சொல்லும், நான் வேலை செஞ்சோன்னா, பகல் ஃபுல்லா வேலை செஞ்சோன்னா, அப்புறம் ராத்திரி ஃபுல்லா தூங்குற. ராத்திரி ஃபுல்லா தூங்குறவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தூக்கம் வேணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. தேவன் நித்திரையை கொடுக்கிறார், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் அதுக்கு வருவேன். அவர் யாருக்கு அந்த நித்திரையை கொடுக்கிறார்? அந்த நித்திரை இருந்தால் என்ன ஆகும், அந்த நித்திரைக்கு பின்பு வஞ்சிக்கப்படுவது எப்படி, அது நம்ம அறியணும் முதல்ல. ஆனா நம்ம எதையுமே தெரியாம தூக்கத்திற்கு அடிமையாகி தூங்குகிற நேரத்தில் தூங்கணும் 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 நினைக்கிறோம், நம்மள தெரியாமலே தூக்கம் வந்துடும். தேவனுடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, கடந்து வருகிற போது உங்களை ஆயத்தப்படுத்தாமல் கடந்து வரக்கூடாது, உங்களை நீங்க ஆயத்தப்படுத்தணும். இல்லைன்னா பிசாசு வரான். தொடரட்டும், வேத வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. குடியனும் போஜன பிரியனும் ஆமென் தரித்திரர் ஆவார்கள், ஆமென். தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். வாசிக்கப்பட்ட வேத வசனம் நல்லா சொல்லுது பாருங்க, தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். நீ எங்க தூங்குற? தேவ சமூகத்தில் தூங்குற. தேவன் ஒன்ன உட்கார்ந்து என் கூட இருப்பான்னு சொன்னா நாம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? நான் இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் வேதத்துக்கு உள்ள போலான்னு பார்த்தேன். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசனங்களை வாசிக்கிற போது எலியாவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம் எதுக்கு வந்துச்சு அப்படின்றது தெரியணும். முதல்ல அவனை கொன்று போடுவேன் என்று சொல்றாங்க. கொன்று போடுவேன் என்று சொன்னவனுக்கு உண்மையிலேயே எலியா பயந்த சுபாவம் உள்ளவன், அது முதல்ல தெரியணும். அவனை போல பயப்படுறவன் யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் பயப்படுவான். அடிக்க வந்தா பயப்படுவான், திட்ட வந்தா பயப்படுவான், கள்ளத்தீர்க்கதரிசிகளை பார்த்தா பயப்படுவான். அவன் அப்படிப்பட்ட பயம் உள்ளவன்.
இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னா, இவன் ஒரு நாள் என்ன செஞ்சான், மழையை நிறுத்திட்டான். மழையை நிறுத்தின உடனே இவனுக்கு மேல கோபம் வந்துச்சு ராஜாவுக்கு. உன்னை பாரு என்ன செய்யறேன் அப்படின்ட்டு. உடனே ஐயா பயந்து போய் ஒரு சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ந்து அங்கேயே போய் தூங்கிடுவார். அங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை விடுவார், ஆண்டவரே என்னை கொண்டு போடும், ஆண்டவரே எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு இருக்க பிடிக்கல, எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நான் உம்மை வார்த்தையை தானே சொன்னேன், நான் உம்முடைய காரியத்தை தானே செஞ்சேன், ஆனா என்னை இப்படி அவமானப்படுத்தி இப்படி என்னை கொலை செய்ய பார்க்குறாங்களே, என்னை கொண்டு போடும் ஆண்டவரே, அடுத்தவங்க கொல்ல வேண்டாம், நீரே கொண்டு போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. இவன் இப்படி புலம்பிட்டு இருக்க நேரம் இவனுக்கு நித்திரை மயக்கம் உண்டாயிடுச்சு. தேவன் பார்க்குறாரு, என் வாய்க்கு பசி வருது, என் வாயை நன்மையினால் திருப்தியாக்கணும். உடனே ஒரு காக்காவை அனுப்புறாரு. காக்காவை அனுப்பி அவனுக்கு அடை கொடுக்குறாரு, சாப்பிடு. அப்படியா? நம்ம எல்லாம் அத்தனை யோசிச்சுட்டு இருப்போம். ஹலோ, கொஞ்சம் யோசிங்க. இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, சர்வ வல்லமையுடைய தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இவன் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கணும்ன்றது. ஏன்னா தேவன் ஒரு மனுஷனை எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிற நேரம் கொடுக்காமல் போனால் அது கொடுக்காதவனுக்கு தீமையும் ஆபத்துமாய் முடியும். ஒருவனுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை கொடுத்தே தீர வேண்டும். ஏனென்றால் இல்லையானால் அவனுடைய இரத்தப்பழி அந்த ஊழியக்காரன் மேல், அந்த தீர்க்கதரிசி மேல் அல்லது அந்த ஆசாரியன் மேல் கடந்து வரும். இப்ப எலியா எச்சரிப்பு சத்தம் கொடுத்தாச்சு. என்ன எச்சரிப்பு சத்தம்? வாசிக்க 1 ராஜாக்களுடைய புத்தகம் 19வது அதிகாரம் அவருடைய 1-2 நினைக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டுபட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்லி சொன்னான். போதுமா? நாளைக்கு உனக்கும் பார்ட் க்ளோஸ். நல்லா புரிஞ்சுடுங்க. தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் சொல்லும் போது ஆபத்துக்கள் இப்படியாய் கடந்து வரும். அது நானாக இருந்தாலும் சரி, யோவான் சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, எலியாவாக இருந்தாலும் சரி, உண்மையை சொன்னால், உண்மையை உரக்க சொல்லும் போது அநேகருக்கு அது பிடிக்காது. ஏனென்றால் அவன் சத்தியத்தை சொல்லுகிறான். இங்க இருக்கிறது சத்தியவானா என்று கேட்டால் இல்லை அல்லவா? சத்தியவான் எவனுக்கும் அந்த சத்தம் புரியும். ஆனால் சத்தியவான் இல்லாதவனுக்கு கோபம் கடந்து வரும், ஆத்திரங்கள் கடந்து வரும். ஆனபடியினால் வாயின் வார்த்தைகள் மூலமாக, கிரியைகள் மூலமாக எச்சரிப்பு சத்தம் கொடுத்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுப்புகள் கடந்து வரும். இது எலியாவுக்கு வந்தது. ஆனால் எலியா தூங்க ஆரம்பித்தார். நமக்கு அவ்வளவுதான் வேணும். இங்க தூக்கம். ஆனா எலியாவுக்கு வந்த தூக்கம் அவனை 40 நாள் கஷ்டப்பட வச்சுச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? எலியா அன்றும் இன்றும் ஜீவிக்கிற எலியா. எலியாவை நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது. எலியா இன்னைக்கு வாழ்றான். நான் விசுவாசிக்கிறேன் அவன் இந்த நிமிஷமும் வாழ்றான். ஏனென்றால் 1வது எலியா, 2வது எலியாவின் ஆவியாகிய எலிசா, 3வது எலியாவின் ஆவியாகிய யோகான் ஸ்நானகன், 4வது எலியா பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயமாக மாற்றக்கூடிய, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயமாய் மாற்றக்கூடிய எலியா இன்றைக்கும் உங்கள் மத்தியில, நம்முடைய மத்தியில தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இனி வரக்கூடிய எலியா, அந்தி கிறிஸ்துவை அடையாளம் காட்டக்கூடிய எலியா. அப்ப அன்று முதல் இன்று வரைக்கும் எலியா என்பவன் உண்டு. அவனுடைய கிரியை பயந்த கிரியை, ஆனால் சத்தமிட்டு உரக்க சொல்லுவான். அல்லேலூயா. வார்த்தையை சொல்வதில் மட்டும் பயமில்லை, ஆனால் வார்த்தையினுடைய பலன் ஏதோ நடந்து விடுமோ என்கின்ற பயம் அவனிடத்தில் இருந்தபடியினால் 40 நாள் உபத்திரவப்பட்டான். அல்லேலூயா. ஆமென்.
அவனால் பயத்தை எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா இந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள். அவன் ஒரு மனிதன். நான் நினைக்கிறேன் அவன் தான் ஒரு நாள் சொன்னான், ஆண்டவரே நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொன்னான். யேசுவா நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னா, டேய் பயமுடுறா, நீ மட்டுமா? ஒன்ன மாதிரி நான் 7000 பேரை பாதுகாத்திருக்கிறேன். ஆனா அவனுக்கு தனிமை வாட்டியது. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் தனிமை என்பது வாட்டும். ஏனென்றால் உலகத்தோடு அவன் ஒன்றித்து வாழ முடியாது, உலக ஜனத்தோடு ஒன்றித்து வாழ முடியாது, உலக பாவத்தோடு அவன் ஒன்றித்து வாழ முடியாது. எல்லாவற்றிலும் அவன் தனிமைப்பட்டவனாய் இருக்கிறபடினால் அவனுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இது எலியாவின் ஆவி அத்தனைக்கும் இருந்தது, இன்க்ளூடிங் எலிசாவுக்கு இருந்துச்சு, யோவான் ஸ்நானனுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. அவனுடைய தலையை வெட்டி எடுத்தார்கள். எதுக்கு? எச்சரிப்பு சத்தம் கொடுத்ததுனால். நீ இன்னாரோடு இன்னாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னபோது அவனுடைய தலையை வெட்டி பாத்திரத்தில் வைத்து பிறந்த நாள் பரிசாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஏதோ எங்க பாஸ்டர் தேவையில்லாம எச்சரிப்பின் சத்தத்தை எல்லாம் கொடுக்கிறாரு, இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு இருப்போம். இது பாஸ்டருடைய வேலை இல்லை, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவருடைய வேலை. அவர் நினைக்கிற காரியத்தை உனக்கு சொல்லுவார். கீழ்ப்படிந்த அப்படின்னா அந்த காரியம் நடக்காம பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா.